வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருங்கிறவங்க யாரு? அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஒரு சிறப்புடைய குருவை அடைதல். அதாவது மனித பிறவியினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய ஒரு குருவை அடைதல். அப்படி ஒரு குரு என் வாழ்க்கையில் எப்படி வந்தாங்க, என் வாழ்க்கையை எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா வேதாத்திரியத்தோட மெயின் கருத்தே என்ன அப்படின்னா, மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், சப்ளிமேஷன் அண்ட் பர்ஃபெக்ஷன். அதாவது அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு அப்படிங்கிறது. இந்த குணநலப்பேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏன்னா மகரிஷி எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, இது போதனை மார்க்கம் இல்லை, சாதனை மார்க்கம். ஒருவருடைய குணத்தை மாற்றுவது என்பது அவ்வளோ எளிது கிடையாது. அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சுட்டு நீயாகவே இரு அப்படின்லாம் சொல்கிறோம். ஆக்சுவலாக இயல்பாக இருப்பது அப்படின்னா நானாகவே இருப்பது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம எதை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இழந்து தான் இருப்போம். அதனால் ஆக்சுவலாக நானாகவே இருப்பதுங்கிறது மனித பிறவியினுடைய குணத்தை இயல்பாக கொண்டு வர்றது. ஆனால் நம்ம காலத்தால் பழக்கத்தால் நிறைய தவறான குணங்களை நம்மள்தாக்கி கொண்டு அதை தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நாமளே கற்பனை செய்து வைத்திருக்கோம். அந்த குணத்தை அறுப்பது அப்படிங்கிறது அறுகுண சீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அதை இப்போ ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா? எவ்வளோ வலி, அந்த ஒரு பெண் எவ்வளோ வலியை அனுபவித்து அந்த குழந்தையை பெற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்தது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே போல் இது ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்புறம் அந்த டாக்டரை நாம் எவ்வளவு உயர்வாக பார்க்குறோம். நம்ம கத்தி வச்சு நம்மளை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நம்ம உயிரை காப்பாற்றிருக்காங்க, நமக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. அதே போல் தான் இந்த விஷயம் நாமே ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுது. அதற்கு இந்த குரு நமக்கு உதவுறாங்க. அந்த குரு எப்படி நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு எப்படி என் வாழ்க்கையில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் சும்மா நம்ம எதை லேர்ன் பண்ணாலும் அதில் பயனே இருக்காது. இப்போ நான் என்ன எப்படி சொல்லிப்பேன் அப்படின்னா, ஒரு தருமி அப்படின்னு சொல்லிப்பேன். அந்த நாகேஷ் கேரக்டர் நம்மளால் மறக்கவே முடியாது. எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவாகவே பார்த்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அதிலிருந்து இப்போ என்னால் எல்லாமே செய்ய முடியும். அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வெளியில் இருந்து கிடைக்கிறது கிடையாது. நம்ம ஒரு சின்ன செயல் செய்தாலும், ஒரு சமையல் செய்தாலும் சரி, ஒரு செடியை வளர்த்தாலும் சரி, நமக்கு உள்ளே இருக்கிற மகிழ்ச்சியோடு அதை செய்யும்போது அந்த மகிழ்ச்சி அந்த செயலில் பிரதிபலிக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உள்ள மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த செயலில் அது பிரதிபலிக்காது, அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வரும், அந்த குரு எப்படி அதை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது என் லைஃப்பில் நான் உணர்ந்தது. அப்படி புலம்பிக்கிட்டே இருந்த ஒரு கேரக்டராக இருந்தது. எல்லாமே என்னால் முடியும், ஈஸி தான், எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சது அவ்வளோ எளிதாக நடக்கலை. அதுக்கு குரு என்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த தொடராக நான் கொடுக்கணும்னு விரும்பினேன். இதை நான் ரொம்ப வருஷம் முன்னாடியே நான் என் குருநாதர் மனோரமா அம்மா சின்னசாமி அம்மாவுடைய புத்தகத்தை வாசிச்சுட்டு நான் அழுதுருக்கேன். அதே மாதிரி அவங்க இதே மாதிரி நானும் ஒன்று எழுதணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி. இப்போ தான் அதை தொடங்குறேன். அதுக்கான மெச்சூரிட்டி எனக்கு இப்போ ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நாடு நமக்கு என்ன செய்தது அப்படின்னு பார்க்காம நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் அப்படின்னு கேட்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அந்தளவுக்கு நம்மளால் செய்ய முடியும், அந்த உனக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குறவங்க தான் குரு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உட்காந்து அழுதுகிட்டே அழுதுகிட்டோ இல்லை கோவப்பட்டுக்கிட்டோ எதையோ ஒன்று பண்ணிவிட்டு இது என்னோடய குணம் அப்படின்னு சொல்லி அதை ஒட்ட வச்சுக்கிட்டு நாமளே மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம வீடு குப்பையாக இருந்ததுன்னா, நம்ம வீடு குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் நம்ம உட்காந்துருக்க மாட்டோம் இல்லையா, இறங்கி வேலை செய்வோம். அதே போல் தான் நமக்குள்ளே நம்ம தூய்மை செய்யும்போது அதுக்கப்புறம் நம்மளை பார்க்கும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உள்ளேருந்து வரும். அது வெளியில் எவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்தாலும் நம்ம உள்ளே இருந்த மகிழ்ச்சி வரும்போது அந்த பிரச்சனை நொடி பொழுதில் சால்வ் ஆகிறது மட்டும் இல்லை, நம்மளால் அந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் நம்மளால் கொடுக்க முடியும்.
எல்லோரையுமே ஒரு ஈக்குவலாக ஒரு உயிராக பார்க்க வைப்பது தான் அந்த குருவினுடைய வேலை. குரு வந்து அதை தான் நமக்குள்ளே இருந்து செய்கிறாங்க. நமக்குள்ளே இருந்து நம்மளை வழிநடத்தி நமக்குள்ளே இருந்து அந்த ஒளியை வந்து நமக்கு காட்டுறாங்க. அதுதான் குருவினுடைய வேலை. அப்போ எனக்கு எப்போ குரு கிடைச்சாங்க அப்படின்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து 1990 திருவான்மியூரில் இருந்தோம். அப்போ நாங்கள் திருவான்மியூர் அப்படிங்கிறதே வந்து நான் படித்தது வந்து பெசன்ட் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூல்லே வந்து பெசன்ட் அருண்டேல் அவங்க வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களோட ரூலே வந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்பும் கருணையுமா இருக்கிற மாதிரி ஒரு டீச்சர்ஸ், அப்படி ஒரு நல்ல ஸ்கூல். அதாவது எல்லாத்துலேயுமே குறையவே பார்த்துக்கிட்டு இது இது சரியில்லை, இதனால தான் நான் இது பண்ணல, நபர்கள் மேலே குறை, அந்த வந்து அந்த சூழ்நிலை மேலே குறை, இல்லைன்னா நான் வந்து நல்லா பண்ணியிருப்பேன், இது இப்படி இருந்தது, அம்மா அப்பா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லார் மேலேயும் அப்படி குறை பார்த்துக்கிட்டே இருந்த நான் வந்து இன்றைக்கி வந்து நான் யோசிக்கும்போது குறையே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நிறையால இருந்திருக்கு, எவ்வளோ நல்லது செஞ்சாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன்னா அது காரணம் வந்து தவம். அந்த மெடிடேஷனை வந்து எனக்கு குரு கொடுத்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் நான் பச்சை கண்ணாடி போட்டுட்டு எல்லாமே பச்சையாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். எனக்குள்ளே இவ்வளோ இருக்கும்போது, இயற்கை வளங்கள் இவ்வளோ இருக்கும்போது நான் நினச்சா எதை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அதுக்கு காரணமாக பல விஷயத்தை நம்ம சொல்லி தடையாக நம்மளுக்கு நாமளே தான் தடையாக இருக்கோம். ஸோ அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸோ அப்போ பார்க்கும்போது அவ்வளோ நல்ல ஸ்கூல், அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே பாம்பன் சுவாமிகள் கோயில், இன்றைக்கும் நான் போனால் அங்கே போகாமல் நான் வந்ததே கிடையாது. அதே மாதிரி மருந்தீஸ்வரர் கோயில், அடுத்தது உலக சமுதாய சேவா சங்கம், மகரிஷியோட வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய தலைமையகம் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் தாத்தா வந்து மெடிடேஷன்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ தாத்தா தான் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. மகரிஷி வந்து காயகல்பம் எடுத்தாங்க. அதை அட்டன் பண்ணிவிட்டு அதோட அப்போ அந்த ஏஜில் வந்து புரியாத வயசு, அதை கேட்டு சிரிச்சுட்டு ஏதோ அட்டன் பண்ணோம். அப்புறம் அப்படியே வந்துட்டோம். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க. பீச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்போது அந்த இடம், ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், அதோடு அப்படியே வந்தாச்சு. அதோட திருப்பி ஒரு 10 இயர்ஸ், கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 99 வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம். அதாவது அந்த ஏஜில் நான் காலேஜ் முடித்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்பே வந்து மரணம் வந்து வலி இல்லாமல் இருக்கணும் எப்படி, ஏன்னா இந்த வாழ்க்கையை நான் வாடுறதுக்கு லாய்க்கு இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னால் ஒன்றுமே முடியாது, அந்த மாதிரி ஒரு இது மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து மரணம் எப்படி வலி இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் வந்து ரிசர்ச் பண்ணால் வலி இல்லாமல் எந்த வழியிலையும் மரணம் இருக்காது. அப்போது எங்கள் பெரியம்மா எனக்கு ஃபஸ்ட்டு குரு அப்படின்னு சொல்லணும்னா எங்கள் பெரியம்மாவை தான் நான் சொல்லுவேன். 3 பெரியம்மா இருக்காங்க, 3 பேருமே அம்மாவுக்கு ஈக்குவல். ஆனால் என்னோட 3வது பெரியம்மா வந்து எனக்கு முதல் குரு. அவங்க இப்போ இல்லை. ஆனால் அவங்க தான் எனக்கு வாழ்க்கையில் சமையல்லேருந்து வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஸ்பிரிச்சுவல் குருவாக இருந்தவங்க. எனக்கு ஸ்பிரிச்சுவலிசம்னா என்னன்னு புரிய வச்சவங்க, வாழ்க்கைக்கு ஒரு குரு வேணும்னு புரிய வச்சவங்க அவங்க தான். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு குருன்னு அவங்கள சொல்லுவேன் நான். அவங்க வந்து அப்போ சொன்னாங்க, ரமண மகரிஷி வந்து வலி இல்லாமல் அனஸ்தீஷியா கொடுக்காமல் சர்ஜரி பண்ணார், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது புரியவே இல்லை. ரமண மகரிஷி சொல்கிறதெல்லாம் படிக்கும்போது என்ன செல்ஃப்னால் என்னன்னு புரியல. அவர் சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் கிடையாது. சரி, ஓகே, அப்போ நமக்கு ஆனது இல்லை, ஞானிகள்னால் வேற யாரோ, இது நம்மளாம் சாதாரண மனிதர்கள், இது அவங்களுக்கு தான் சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சி அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு டிப்ரெஷன் வரும்போது நானே வந்து திருப்பி அந்த நமக்குள்ளே இருந்தே வந்து அந்த மனமே அறிவாக இருந்து கைட் பண்ணோம் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 9th ஸ்டாண்டர்டில் நான் போனது, நான் மன்றம் போகிறேன். அப்போல்லாம் நாங்கள் வாழ்க வளமுடன் மன்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வாழ்க வளமுடன்ற வார்த்தை மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ நான் மன்றத்துக்கு போகிறேன், பயிற்சி எடுக்கிறேன். ஒரு 3 மந்த்ஸ் தான், அதுக்குள்ளே எனக்கான கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே எனக்கு மேரேஜ் ஆகி நான் சிங்கப்பூர் வந்துட்டேன். 2000 சிங்கப்பூர் வந்தாச்சு. ஆனால் சிங்கப்பூரில் வந்து நான் மன்றத்தை தேடும்போது மன்றம் கிடைக்கல எனக்கு. திரும்பி என்னோடய பதிவுகள் அப்படியே ஒரு பல காலம் திரும்பி அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ஒரு 12 இயர்ஸ். அடுத்தது வந்து தேர்ட் டைம் 2012 2011 நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், திருப்பியும் டிப்ரெஷன் அகெயின், அந்த இறப்பை பற்றின இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலி அப்படின்னா, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை காரணமாக சொல்லுவோம். இதெல்லாம் இப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் தாண்டியும் ஒரு மனிதனால் வெளில வர முடியும் அப்படின்னு பல பேர் நம்மளுக்கு சாதிச்சு காட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாமையும் அப்படி இருந்துட்டு இருந்தப்போ
இப்போ நான் வந்து இப்போ நான் கொடுக்கறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படின்னா, என்ன நான் மாற்றிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப பெரிய சேஞ்ச். அதுக்கு வந்து எனக்கு வழிகாட்டினது என்னுடைய குரு அப்படிங்கிறதுல வந்து குருவை வந்து அருட்தந்தை அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாகவே எனக்கு வந்து அருட்தந்தை தான். நான் ஒரு குழந்தையா அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறேன். எனக்கு வழி காட்டிக்கிட்டே இருக்காரு. பாரு இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெருசு. ஒரு சின்ன குழந்தை ஏதாவது ஒரு சாமான் கிடைக்கலன்னா அது கண்ணை மூடிட்டு அழுகும். அந்த குழந்தைகிட்ட கையை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கையில் தான் இருக்கும், உன் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அது கண்ணை திறந்து பார்த்துட்டு கூட விக்கி விக்கி அழுகும் தெரியுமா. அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். அப்போ கூட்டிகிட்டு போய் காட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது பாரு இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது, அப்படியே ஒரு ஜேர்னி மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். இந்த 13 இயர்ஸாக, அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸாக என் லைஃப்பில் நிறையா நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய என்ன நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சாதனை அப்படிங்கிறது வந்து எதையோ பெருசாக சாதிக்கிறது இல்லை. முதல்ல அந்த சாதனை நீங்கள் எது செஞ்சாலும் சரி, உங்களுக்குள்ளேருந்து மகிழ்ச்சி வரக்கூடியது. ஏன்னா வாழ்க்கையே என்ன எப்படி வாழணும்னு கேட்டால் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அந்த சந்தோஷம் வந்து இல்லாமல் எப்படியோ இருந்த ஒரு மனுஷங்கிட்ட மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்லேருந்து அந்த சந்தோஷம் கிடைக்காது. அது வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போகிற ஒரு விளக்கு மாதிரி, விட்டில் பூச்சி மாதிரி தான் அது போயிடும். ஸோ அதெல்லாம் தாண்டி உனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு எனக்கு புரிய வச்சது வந்து குரு தான். ஸோ அந்த குரு வந்து 3ஆவது தடவையாக எனக்கு வந்து கிடச்சாங்க. 2011 நான் கிட்டத்தட்ட திருப்பி அதே இதுக்குள்ளே போகும்போது புக்ஸ் எல்லாம் எடுத்து, மகரிஷியோட புக்ஸை வந்து எங்கள் அண்ணா எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த புக்ஸை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து திரும்ப வாழ்த்த ஆரம்பித்தேன். திருப்பியும் தவம்லாம் எடுத்திருக்கோமே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி திருப்பியும் அந்த மனமே எனக்கு குருவாக இருந்திருக்கு. ஆஃப்டர் அகெயின் ஒரு 11 இயர்ஸ், முதல்ல ஒரு 10 இயர்ஸ், திருப்பி அடுத்த ஒரு 10 இயர்ஸ். அதுக்கப்புறமா எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் சேஞ்ச் வந்தது. ஏன்னா நம்மக்கிட்ட சேஞ்சை பார்த்தா தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க வருவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி மனவளக்கலையில் பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு எனக்கு இன்றைக்கும் அவ்வளோ ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படின்னா அவங்க என்கிட்ட பார்த்து சேஞ்ச். எப்போ பாரு உட்காந்து அழுதுகிட்டு ஒரு வீக்காக இருக்கிற ஒரு பர்சனோட வாடுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் நினச்சிருக்கேன். அப்போது நம்ம எவ்வளோ அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த டிப்ரெஷனுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம், அது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது, இவங்க இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து கிடையாது, எதாக இருந்தாலும் அது நம்ம தான் காரணம், நம்ம மட்டும்தான் காரணம். நம்மளால் நம்மளையும் சந்தோஷமாக வச்சுட்டு சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்மளால் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தினது தான் என்னுடைய குருவுடைய என்ன சொல்கிறது பெருந்தன்மை. அப்படி ஒரு குரு வந்து நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து திரும்பி வந்தது. அந்த புத்தகத்தை படித்து அதுக்கப்புறம் 2013 இங்கே இருக்க மன்றத்தில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ இன்றைக்கி 13 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இது ஒரு தொடராக ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னலாம் சேஞ்சஸ் எனக்குள்ளே வந்தது, நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வரும், குருவை உணர்ந்தீங்கன்னா, குருவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, குரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் வரும், ஏன் வாழ்க்கைக்கு ஒரு குரு தேவை, இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்றது அப்படியே ஒரு ரஃப்பாக நார்மலாக நான் உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து என்னுடன் பயணிங்கள். வாழ்க வளமுடன். நம் மனம் நம் வசம். வாழ்க வளமுடன்.